பிரைஸ் த லார்ட். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற செய்தி என்னன்னா, பயத்திற்கு இடம் கொடுக்காதீங்க, அது நிச்சயமாக உங்களை விழுங்கிவிடும் என்பதை தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நீங்கள் ஏதேனும் ஒன்று நம்ம வாழ்க்கையில் சம்பவித்த உடனே முதல்ல உங்களுக்குள்ள உண்டாகிற காரியம் இந்த பயம்தான். இந்த பயம் என்பது உங்களுக்குள்ள நுழையாத வரைக்கும் நீங்கள் இடம் கொடுக்காம உறுதியாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. இல்லை அப்படியெல்லாம் நடக்காது, நல்லது தான் நடக்கும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நீங்கள் பாசிட்டிவாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் எதையும் ஜெயிப்பீங்க. ஆனால் இந்த பயத்திற்கு நீங்கள் இடம் கொடுத்து விட்டால், அது உங்களுக்குள் நுழைந்து விட்டால் அவ்வளோதான், அது உங்களை ஆளுகை செய்ய தொடங்கிடும். அது என்ன பண்ணும்? அவ்வளவுதான், இனி உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, உன்னை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க பற்றியா, ஏன் ஆண்டவர் கூட கைவிட்டுட்டார் பற்றியா அப்படின்னு சொல்லி உங்களை இன்னுமா அழுத்தத்திற்குள், மன அழுத்தத்திற்குள் கொண்டு போய் அடுத்த காரியங்களை சிந்திக்க விடாதபடி செய்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பலவீனப்பட்டு போயிடுவீங்க. மனசு பயந்த உடனே சரீரமும் சோர்ந்து போயிடும். எதுவுமே உங்களால் செய்ய முடியாமல் ஒடுங்கி போயிடுவீங்க. அது நினச்சதை நடத்தி முடிச்சிடும். ஆகவே தான் சொல்கிறேன், பயத்திற்கு இடம் கொடுக்காதீங்க, அது உங்களை விழுங்கிடும். வேதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சிம்சோன் என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். இவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். இவனை என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய சொந்த ஜனமாகிய யூதா ஜனமே பெலிஸ்தியர்கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிடுறாங்க. ஏன்னா இந்த சிம்சோனுக்கும் பெலிஸ்தியருக்கும் ஏற்கனவே பகை இருக்கிறது. அதனால் இவனால் நமக்கு பிரச்சனை வேண்டாம் என்று அவனை கொண்டு போய், சிம்சோனை கொண்டு போய் பெலிஸ்தியர்கிட்ட ஒப்பு கொடுத்துடுறாங்க, அதாவது ஒப்படைச்சிடுறாங்க. அப்படி ஒப்படைக்கும் போது அவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னா, பெலிஸ்தியர் 1000 பேர் இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க, இதோ மாட்டிக்கிட்டான் சிம்சோன், இனி இவனை நம்ம கொன்று போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த உரத்த சத்தத்தோடு ஆர்ப்பரிக்கிறாங்க. ஆனால் அவ்வளவு ஜனத்தை கண்டு சிம்சோன் கொஞ்சமும் பயப்படலை. அவனுக்குள்ளே எந்த விதமான பயமும் இல்லை. அவன் என்ன பண்ணுறான்? தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்கிறான். தேவனே எனக்கு ஒத்தாசை செய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விண்ணப்பம் செய்யும்போது தேவனுடைய ஆவி அவன் மீது இறங்குது. அவன் அந்த 1000 பேரையும் ஒரு கழுதையின் தாடையை கொண்டு கொன்று போடுகிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஒருவேளை சிம்சோன் அவ்வளோ பேரையும் கண்டு பயந்து, ஐயோ என்னை எதுவும் செய்துடாதீங்க, என்னை விட்டுடுங்க, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு இருந்தான்னா நிச்சயமாக தேவன் கூட அவனுக்கு ஒத்தாசை செய்திருக்க மாட்டார். அவனுடைய மன தைரியம், உறுதியான தன்மையோடு கூட தேவனுடைய ஆவி அவனுக்குள்ள இறங்கியவுடன் அவன் 1000 பேரையும் கொன்று போடுறான். அப்போ பார்த்துங்க, நீங்கள் தைரியமாக இருந்தால், உறுதியான தன்மையோடு இருந்தால்தான் கர்த்தர் உங்களுக்குள்ள செய்ய வேண்டிய காரியத்தை கூட செய்வார். என்ன உங்களுடைய மன விருப்பமாக இருக்கோ அதை நிறைவேற்றுவதற்கு அவர் உங்களுக்கு துணை செய்வார். ஆனால் நீங்கள் அஞ்சி நடுங்கி பயந்துட்டீங்கன்னா அவர் செய்ய வேண்டியதை கூட செய்ய முடியாமல் போயிடும். ஆகவே பயப்படாதீங்க. முதலாவது, பயத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள். இந்த பயம் என்பது உங்களுக்குள்ளே பிரவேசித்து விட்டால் உங்களை விழுங்கி போட்டுவிடும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, பயத்திற்கு இடம் கொடுக்காதீங்க, பயப்படாதீங்க, எப்போவுமே பயப்படாதீங்க. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, தைரியமாக திடமானதாக இருங்க. பயந்து பயத்திற்கு இடம் கொடுத்து ஏதோ ஒன்று நிகழ்வதை விட என்னதான் நடக்கிறது என்று பார்ப்போம் அப்படின்னு பயத்தை எதிர்த்து நின்று தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்க. அவர் நிச்சயமாக உங்களுக்கு துணை புரிவார், உங்களுக்கு நன்மை நடக்கும். ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, பயத்திற்கு இடம் கொடுக்காதீங்க, அது உங்களை விழுங்கிவிடும். அதை எதிர்த்து நிற்க பழகுங்கள். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.